தான் என்னோட ஃபேவரட். அங்க பாரு. ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னில்ல, பாத்தியா ஒன்னாருவா பத்தி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு. ஹலோ மிஸ்டர், என்னது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நீங்க கொடுக்குற மரியாதை தானா? என்ன முழிக்கிறீங்க? அர்ஜென்ட்டா ஏதோ வேலை இருந்தானே ஹெல்ப் பண்ண. நீங்க அர்ஜென்ட்டா செய்ய வந்த வேலை தானா? ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓஹோ, நீங்க செய்யறது நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? இல்ல. ச்சே, வெக்கமா வாயாங்க. உங்கள மாதிரி. யோ, சீக்கிரமா வாயா. உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் நல்லது செய்யறதுக்கு ஆளே இல்லாம போயிட்டாங்க. ஒரு பிச்சைக்கார கூட காலையில எழுந்திச்ச உடனே எங்க போய் பிச்சை எடுக்கலாம், எப்படி பிச்சை எடுக்கலாம்னு யோசிப்பான். இது பாருங்க. ஒண்ணு மாதிரி நடந்துக்க மாட்டான். ஏய், எல்லாரும் பாக்குறாங்களே, என்ன இது? வா போலாம். உனக்கு தெரியாது, சுமாரு. எப்படி சீட் பண்ணா பாரு. சார் நீங்களா? கொஞ்ச நேரம் வெளில போயிருந்தேன், அதுக்குள்ள அந்த நாய்ங்க உங்களை வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்களா? அவங்களா மனுஷங்களே இல்ல சார். அவங்க அத்தான் பேரை கெடுக்கிறதுக்கு வாச்சிருக்கானுங்க சார். அவனுங்க சான்ஸ் கட்டு வந்தவங்களை போய் சரக்கு வாங்க அனுப்பிச்சிட்டாங்களா சார். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. 10ஆம் தேதி ப்ரொடியூசர் டைரக்டர் வந்துருவாங்க. நீங்க வந்து போனதை நான் அவங்க கிட்ட சொல்றேன் சார். நீங்களும் கண்டிப்பா ஆபீஸ் வந்துருங்க. வரேன். பரவாயில்ல சார், வருத்தப்படாதீங்க. பரவாயில்ல, கிளம்புங்க. சாரி. இட்ஸ் ஓகே. உங்க இடத்துல நான் இருந்தா கூட இப்படிதான் கோவப்பட்டிருப்பேன், பேசியிருப்பேன். பாருங்க, தப்பு பண்ணிட்டேனே. சரி விடு, ஏதோ தெரியாம பேசிட்டேன். வா போலாம். கீழே பசங்களுக்கு கொடுத்துரு, மேல ஸ்ரீதர் கொடுத்துரு. சரிண்ணா. நடுவுல நீ எடுத்துக்கோ. மேல இருந்து அடிக்கிட்டு வா. சரிண்ணா, புரிஞ்சது. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? புரிஞ்சதுண்ணா. மேல இருந்து கீழே அடிக்க வைக்க சொன்னீங்க. ஜஸ்ட் 1 செகண்ட். ஏய் பாத்தியா, நான் ஒரு வேலை சொன்னா உடனே போதும் போதும் போதும். நீ சாப்பிடு. ஸ்ரீதர்ண்ணா, இது என்ன சொல்லு? டைரி என்னோடது. இந்த வருஷம் இதுல என்ன எழுதி இருக்க தெரியுமா? என்ன? இந்த வருஷம் நான் ஒரு மியூசிக் டைரக்டரா போறேன்னு எழுதி இருக்கேன். அதுல என்ன சந்தேகம்? என்ன நீ? கண்டிப்பா. அப்படியா? இது என்ன? உன்னோட 1991 டைரி. இதுல என்ன எழுதி இருக்க தெரியுமா? இதுலயும் அதே தான் எழுதி இருக்க. அது மட்டும் இல்ல, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99 எல்லாத்தையும் அதே தான் எழுதி இருக்க. 99ல ஒரு சின்ன டிஃபரன்ஸ், எப்படியாவதுன்னு ஒரு வார்த்தை ஆட் பண்ணிருக்க. நோ இம்ப்ரூவ்மென்ட் அட். ஏய், ஏடி உனக்கு அறிவு இருக்கா? வளர்ந்துக்கே தவிர கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அவன் பாரு எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு. இல்ல நீ, நான் சும்மா தமாஷுக்கு. இதான் தமாஷா? அவ ஏதோ ஜோக் அடிக்கிறா, நீ போய் அதுக்கு ஃபீல் பண்ண. ஸ்ரீதர், ஸ்ரீதர், நீயே ஃபீல். ஸ்ரீதர், ஸ்ரீதர், ஃபீல் பண்றியா? அவளுக்கு என்ன தெரியும்? மிஞ்சி போனா எந்த சாரிக்கு எந்த ஜாக்கெட் போடணும்னு தெரியும். அவ போய் சொல்லலையே. இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டா எப்படி? இங்க ஜெயிக்கல என்ன மக்குன்னு சொல்லுவாங்க, ஜெயிச்சுட்டா லக்கும்பாங்க. ஒரு கதை இருக்கு. கோல்ட் அட் 10 feet, 10 அடி ஆழத்துல தங்கம். பூமியில ஒரு இடத்துல தோண்டினா தங்கம் கிடைக்கும்னு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான். இவனும் தோண்ட ஆரம்பிச்சான். கல்லு பாறை எல்லாம் தோண்டி கையெல்லாம் கொப்பளிச்சு போச்சு. ஊர்ல எல்லாரும் கேட்டாங்க, என்னடா பண்றேன்னு. சொன்னான். ஓன்னு சிரிச்சாங்க, கேலி பண்ணாங்க. ஆனா இவன் நம்பிக்கை விடல. 1 அடி 2 அடி ஆச்சு, 2 அடி 4 அடி ஆச்சு. இவனும் தோன்றதை விடல, ஊர்ல இருக்கிறவங்க கிண்டல் பண்றதையும் நிறுத்தல. போராடி 8 அடி தோண்டிட்டான். வெறும் மண்ணுதான் வந்துச்சு, தங்கம் எதுவும் வரல. வெறுப்புல கடப்பாரிய தூக்கி போட்டு போயிட்டான். ரொம்ப நாள் கழிச்சு அந்த பக்கமா இன்னொருத்தன் வந்தான். என்னடா இது இவ்வளவு பெரிய குழி தோண்டி இருக்குன்னு கேட்டான். ஊர் ஜனங்க சொன்னாங்க,
இவன் மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சான். 8 அடி 9 அடி ஆச்சு, 9 அடி 10 அடி ஆச்சு. தங்குன்னு அந்த கடப்பாறை அந்த தங்கப்பாறையில் இடிச்சது. அந்த தங்கப்பாறையை அப்படியே தூக்கி தோல் மேல வச்சு ஊரெல்லாம் பார்க்க அப்படியே போய்கிட்டே இருந்தான். 8 அடி தோண்டினவனுக்கு இன்னும் 2 அடி தோன்றணும்னு தோணல பாத்தியா? ஸ்ரீதர், தங்கம் கிடைக்கிற வரைக்கும் தோண்டணும், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடணும். அதான் உண்மை. வா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த கேஸ்ட் கொண்டு கொடுத்து வந்துடுறேன். சரி. இந்த என்னடா பில்ல வேற கேக்குறாங்க. இப்ப என்கிட்ட இருக்கு. இந்தா. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? கேப் கிடைச்சா பாடிடுவீங்களே. பட்டை கிளை போட்டீங்க. இதே எங்கூரா இருந்திருந்தா சுத்து வட்டார் 48 கிராம் ஒண்ணு கூடி இருக்குங்க. சரி சரி வாங்க, இந்த வருஷம் அஸ்தி போடலாம். இதான் கரெக்ட். சாரி, நீ போட்டுட்டு இருக்கியா? நான் ஹேங்கர்ல தொங்குதுன்னு நினைச்சேன். மெட்டீரியல் ரொம்ப நைஸா இருக்குது. என்ன நேம்? ஷில்பா. நான் உன் பேர் கேட்கல, துணி நேம். ஷில்பான். நைஸ் நேம். மெட்டீரியல் எங்க இருந்து வருது? மெட்டீரியல் பாம்பேல இருந்து வருது. நான் மந்தவழியில இருந்து வரேன். அதான் நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே. நீங்க கேப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ரொம்ப ஃபாஸ்டா போற நீ. ஃபாதர் எங்க இருக்காரு? வேலூர் ஜெயில இருக்காரா? என்ன குரல் மாத்தி பேசுற நீ? இருக்குடா இருக்கு. டிஸ்டர்பன்ஸ். வேலூர் என்ன பண்றாரு உங்க அப்பா? கல்வடைப்பாரு, களி சாப்பிடுவாரு. நைட்ல படுத்த தூக்க வர வேண்டாமா, அப்படியே கம்பி எண்ணிட்டு இருப்பாரு. சுதந்திர போராட்ட தியாகியோ? இல்லடா, உன்ன மாதிரி விளங்காத ஒருத்தனை வெட்டிட்டு வேலூர் ஜெயில் இருக்காரு. அறிவு கட்டவர யார் தெரியுமா? நம்ம ஏரியா போன்ற நம்ம கடைக்கு பக்கத்துல தான் வீடு. உன்னை விட அழகா 6 அடி உசரத்துல ஒருத்த விசிட்டிங் கார்டு கொடுத்து அட்ரஸ் கேட்டான். இவங்க அப்பா இவளுக்கு லவ் லெட்டர் தான் கொடுக்குறான்னு தப்பா நினைச்சிட்டு உருட்டு கடை எடுத்து ஒரே போடு. ரொம்ப படப்பிடிப்பா வருதே. படப்பிடிப்பா? படப்படப்படா. ஓடிடுமா, இதே சாகுற மேல விழுவா. ஓடிடு. ஏய், அடுத்த வாரம் தான் அவங்க அப்பா வேலூர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகலாம். ஆனா அடிபட்டவன் இன்னும் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகலாம். அடி எப்படி இருக்குன்னு யோசிப்பாரு. எப்படி நம்ம 2 பேருமே நேரா ஜெயில் வாசல் போய் அவங்க அப்பனை ரிசீவ் பண்ணலாமா, இல்ல அவங்க அப்பனை கூப்பிட்டு நான் ஒரு ரூம் கட்டுமா? இதெல்லாம் லேடிஸ் போடுற ட்ரெஸ்ஸா? ஓ, இதெல்லாம் நீ ஜென்ஸ் ட்ரெஸ் தான் நினைச்சிருந்தியா? நான் கை வைக்க ஜிப்பான்னு நினைச்சேன். கை எடுக்கிற அவங்க அப்பனை பத்தி யோசிச்சு பாத்தியா? கரெக்ட். லேடிஸ் மேட்டர்ல நாம எப்பவுமே கொஞ்சம் நீ ஒரு கையில்லாம சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசல்ல பிச்சை எடுக்க போறடா. ஏப்பா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்துக்கிட்டு இருக்கேன். இதே வாங்க போற. நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் அந்த பக்கம் இருக்கு. வா, நீ வாப்பா. தம்பி, நல்ல காஸ்ட்லியா எடுத்து போடு. ரொம்ப காஸ்ட்லியா வேணாம், சிம்பிளா எடுத்துக்கிறேன். என்னப்பா அர்த்தமெல்லாம் பேசிட்டு பாரு. ஆள் பாதி ஆடை பாதிங்கெல்லாம் வெளியில தான். ஆனா சினிமாவில ஆள் கால் வாசி தான். ஆடைனா முக்காவாசி. எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனா சினிமாவில சான்ஸ் இருக்குன்னு நினைக்க தெரியாதா? நல்லதா எடுத்து போடுங்க தம்பி. அதே எடுங்க. அந்த வெள்ளை கலர் இதுங்களா சார்? அடேங்கப்பா, இது ஓகேண்ணே. ட்ரெஸ் செலக்ட் பண்றத விட மியூசிக் தியேட்டர் போடுற மாதிரியே செலக்ட் பண்றீங்கப்பா. ரொம்ப நாள் அந்த மாதிரி எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். டக்குனு போய் ட்ரையல் ரூம்ல போட்டு வா. லைஃப் லாங்க நான் உன்னை இப்படியே பாக்கணும். சரிண்ணே. சீதன் நில்லுப்பா. என்னால உனக்கு பெருசா எதுவும் வாங்கி கொடுக்க முடியலப்பா. என்ன மன்னிச்சு தயவு செய்து இந்த கர்ச்சிப்பை என்னுடைய கிஃப்டா வச்சுக்கப்பா ப்ளீஸ்.
தேங்க்யூ. அண்ணே இதை வச்சுங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் கூட உன்னை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீயோட ஃப்ரெண்டுக்காக காசு செலவு பண்ணி கட்சி பயணியே. ஐ லைக் யூ. எவனே கட்சி பத்திருந்தது? பொம்பளைங்க வந்தாலே இப்படித்தான். எந்த கடையா இருந்தாலும் ஜவுளி கடை மாதிரி பரப்பி போட்டு போயிடறாங்க. ஏமா நேத்தே வரேன்னு சொன்னேன். நேத்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சரி சரி சரி. ஏமா கேசட் ஒரு தடவை செக் பண்ணிடலாமா? இந்த ஹம்மிங் இதுவா? நான் கேசட் மாத்தி போட்டோமா? இந்த ஹம்மிங் ரொம்ப நல்லா இருக்கு. வெளியில 2 இடத்துல நான் இதை கேட்டிருக்கேன். எந்த படத்துல இது? இது எந்த படத்துலன்னு போட்ட மியூசிக் டைரக்டருக்கே தெரியாதே. என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா, மனசுக்குள்ள 1000 லட்சியங்களையும் கடவுளையும் சுமந்துக்கிட்டு எப்படியும் சாதிச்சு காட்டுங்கிற ஒரு லட்சிய வெறியோட அடையிறானே ஒரு உன்னதமான கலைஞன். அவன் போட்ட டியூன் மாதிரி. புதுசா ட்ரை பண்ற மியூசிக் டைரக்டரோட டியூனா அது? ஆச்சரியமா இருக்கு சார். இது வரைக்கும் ஒரு தடவை கூட முழுசா இந்த பாட்டை கேட்க முடியல. ப்ளீஸ் இஃப் யூ டோன்ட் மைண்ட் என் கேசட்ல இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி தர முடியுமா? இந்த டியூனை ரெக்கார்ட் பண்ணா மட்டும் போதுமா, அல்லது இந்த டியூனை போட்ட மியூசிக் டைரக்டரை நீ பார்க்கணுமா? இங்க இருக்காரா? நான் பார்க்கலாமா? பார்க்கணுமா? ஓகே, கண்ண மூடு. என்ன சார் சஸ்பென்ஸ் எல்லாம்? சும்மாவா? நாளைக்கு இந்த உலகத்தையே கலக்க போற மியூசிக் டைரக்டர் அவ்வளவு ஈஸியா பார்த்துட முடியுமா? கண்ண மூடுமா. ஓகே. ரெடி? 1 2 3. Oh God, I know him very well. எனக்கு ஹலோ ஹலோ, I'm sorry. இட்ஸ் ஓகே, பரவாயில்லைங்க. ஓகேவா? எப்ப இந்த பொண்ணு உனக்கு முதல்ல தெரியுமா? நான் சொன்னேன்லண்ணே, ஸ்டேஷன் கியூ டோக்கன் மேட்டர்னு. ஓ, அந்த பொண்ணு நீதானா? சரி சரி சரி. உங்க பேரு? அல்ல மெட்ராஸ் பா. ஒருத்தர் பழகிறீங்க, ஆனா பேர் தெரியாம பழகிறீங்க. எப்ப உனக்காவது அந்த பொண்ணு பேர் தெரியுமா? சொல்லுங்க. ஸ்ரீதர். விஜி. ஐயா ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஒவ்வொருத்தர சொல்லுங்க. ஸ்ரீதர். விஜி. இன்னும் 2 பேரும் கையே கொடுக்கலப்பா. That's good. Hello, sir. Hi. Flight is on time? On schedule. Your ticket and boarding pass. காரைக்குடிக்கு அர்ஜென்ட்டா ஒரு மெசேஜ் அனுப்பணும். No problem, sir. உள்ள டெல்டாகிராம் சேட்டலைட் மெயில் கவுண்டர் இருக்கு. அங்க இருந்து அனுப்பிடலாம். உடனே ரீச் ஆயிடும். Let me see. Come. Yes, sir. அப்பா டென்ஷன் ஆகாதீங்கப்பா. ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட்ல போறதா டென்ஷன். அதுக்கப்புறமா பழகி போயிடும். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு வந்திருக்கேன். அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட எல்லா டீடைலா விசாரிச்சு வந்திருக்கேன்ப்பா. நேரா போய் லெஃப்ட் திரும்புங்க. அங்க ஒரு கவுண்டர் வரும். அதுதான் இமிகிரேஷன் கவுண்டர். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக். முடிஞ்ச உடனே 2 கார்டு கொடுப்பாங்க. அது பெருசா வெள்ளையா இருக்கதா போர்டிங் கார்டு. ஓகே? அவ தப்பா சொல்றப்பா. சின்னதா இருக்கதா போர்டிங் கார்டு, பெருசா வெள்ளையா இருக்கதா லக்கேஜ். நான் கரெக்ட்டா விசாரிச்சு வந்திருக்கேன்ப்பா. ஏன்டி 2 பேரும் சேர்ந்து அப்பாவை இப்படி கன்ஃபியூஸ் நீ பண்றீங்க? சும்மா உனக்கு ஒண்ணு தெரியாது. காட்டன் எடுத்துக்கிட்டீங்களா? என்ன காட்டணுமா? ஐயோ பஞ்சு கொடுத்தேனே வீட்ல. போச்சுடா, நீங்க 2 பேரும் பண்ண அரிபரியில
மறந்து போய் காட்டனே டிவி மேலே வச்சுட்டு வந்துட்டேன். போச்சா? ஐயோ போச்சு போச்சு. ஃளைட் டேக் ஆஃப் ஆகும்போது காது விண்ணுங்க போது காது டமால். ஐயோ என்னடி சொல்ற? முன்னாடியே சொல்லக்கூடாதா? இப்ப என்ன பண்றது? யாரு? நானா? எல்லாம் உன்னாலதான். நோ சண்டை போடாதீங்க. இங்க வந்துமா உங்க சண்டை? இப்போ என் காதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஃபிளைட்ல எல்லாம் காட்டன் கிடைக்கும், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ வெரி மச். சொன்னல ஃளைட்ல காட்டன் கொடுப்பாங்கன்னு. நீ எப்படி சொன்ன? நான் அப்பவே சொன்னேன், நீங்க யாரும் காது கேட்டுக்கல. எப்படி போய் சொல்ற பாருங்க. ஏன்டி இப்படி? கழுத. ஹாய் அங்கிள். ஹலோ அங்கிள். இந்தாப்பா, இதுல ஆபீஸ் பேப்பர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். ரொம்ப சிம்பிள். நேர போய் லெஃப்ட் திரும்பினா இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட். என் பொண்ணுங்க ஏற்கனவே எல்லாத்தையும் என்கிட்ட டீடைலா சொல்லிட்டாங்க. நீ வேற போட்டு அறுக்காத. நீ என்ன பண்ற? நீங்க 3 பேரையும் கொண்டு போய் பத்திரமா என் வீட்டுல டிராப் பண்ணு. ஓகே ஓகே ஓகே. பேக் கொடுமா. உடம்பு பாத்துக்கங்க. நீ வா. ஹலோ பை பை பை. அப்பா ஃபாரின்லயாவது மறக்காம யூஸ் பண்ணுங்க. எதம்மா? இத. பை பை. ஹேப்பி ஜர்னி. பை பை. Ma'am, anything else? Only this. This one? Yeah. Okay. ஹலோ. ஹாய். ஹாய். உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஏ என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, இத கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன இருக்கு? இதுல என்ன இருக்குன்னு கேட்காதீங்க, என்ன எழுதி இருக்குன்னு பாருங்க. என்ன? பிரஸ்? அமுத்துங்க. இதுல என்ன எழுதி இருக்குன்னு பாருங்க. டர்ன். திருப்புங்க. புல். இழுங்க. Oh God. ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ நீங்க சொன்னீங்களே, கடவுள் அவர்தான் போய் ஹாப்பி பர்த்டே சொல்லுன்னு சொன்னாரு. பிடிச்சிருக்கா? உயிரோட ஒரு வாழ்த்தட்டு என் பின்னால ஓடி வந்து வாழ்த்துக்கள் சொல்லுதே, எப்படி பிடிக்காம இருக்கும்? ரத்தமும் சதையுமா பெஸ்ட் விஷஸ் சொல்லுதே, எப்படி பிடிக்காம இருக்கும்? Thank you very much. Okay. Wish you many more happy returns of the day. Thank you. நான் வரேன். Bye. ஹலோ ஸ்ரீதர். ஆமா, நான் ஸ்ரீதர் தான் பேசுறேன். நான் தான் எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஒரு ஹலோ கூட சொல்லி. நீங்க என் கூட பேசணும்னு நினைச்சு பேசும்போது பேசுறத நீங்க தானே என்னால கண்டுபிடிக்க முடியாதா என்ன? அதான் எப்படி? அப்படிதான். என்ன திடீர்னு போன்ல ஒரே சர்ப்ரைஸா இருக்கு? ஒரு முக்கியமான விஷயம், அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதான். சொல்லுங்க, என்ன விஷயம்? சொல்றேன், ஆனா நீங்க கோச்ச கூடாது. கோச்சுக்க மாட்டேன், சொல்லுங்க. விஜய், தயவுசெய்து தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? தப்பா சொன்னா ரைட்டா எடுத்துக்க முடியாது, ரைட்டா சொன்னா தப்பா எடுத்துக்க முடியாது. சொல்லுங்க. அது வந்து வேணாங்க, நீங்க போனை வச்சிடுங்க, நான் நேர்ல வந்து சொல்றேன். ஐயோ, திடீர்னு போன் பண்ணி என்னமோ சொல்லணும்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு தூக்கமே வராது. பரவாயில்ல, சொல்லுங்க, எதா இருந்தாலும் சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். நான் சொல்றேன், கேட்டுக்குங்க. கேட்டுச்சா? கேட்டுச்சாவா? ஒண்ணுமே கேட்கலையே. விளையாடாதீங்க, நான் சொல்லிட்டேன். பாத்தீங்களா, அதான் நேர்ல சொல்றேன்னு சொன்னேன்.
எனக்காக இன்னொரு தடவை சொல்ல மாட்டீங்களா? சரி, கேட்டுக்குங்க. கேட்டுச்சா? ஐயோ, காட் ப்ராமிஸா கேக்கலங்க. ப்ளீஸ். ஓகே, நீங்க போனை கட் பண்ணுங்க. இதுக்கு மேல என்னால சத்தமா சொல்ல முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. ஓகே, இது தேர்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ். ஒழுங்கா ரிசீவரை காதுல வச்சு கேளுங்க. இனிமே சொல்ல மாட்டேன். கேட்டுச்சா? கேட்டுச்சு. கேட்டுச்சா? என்ன கேட்டுச்சு? நீங்க என்ன சொன்னீங்களோ அதான் கேட்டுச்சு. அதான் நான் என்ன சொன்னேன்? உங்களை மாதிரி எல்லாம் 3 சான்ஸ் கொடுக்க மாட்டேன். only 1 சான்ஸ். நீங்க ரிசீவரை ஒழுங்கா வச்சு கேளுங்க. ஓகே? கேட்டுச்சா? ஐயோ, ஒண்ணுமே கேட்கலங்க. நான் என்ன சொன்னேன்னு எனக்கா சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டேன். ஏன்? பிடிக்கல. பிடிக்கலையா? சில விஷயங்கள் கேட்கறதுக்கு தான் பிடிக்கும், சொல்றதுக்கு பிடிக்காது. உங்களுக்காக சொல்றேன்.